வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி காமராஜ் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், நேரு, வையாபுரி மணிகண்டன், அழகானந்தம், மோகன்தாஸ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதன் பின்னர் பல்வேறு அரசியல் கட்சியினர், பொதுநல அமைப்பினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி முன்னாள் சுதந்திர போராட்ட தியாகி முத்துக்குமாரப்ப செட்டியாரின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு மக்களவை எம்பி வைத்திலிங்கம், அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் பூங்காவில் அமைந்துள்ள முன்னாள் சுதந்திர போராட்ட தியாகி முத்துக்குமாரப்ப செட்டியாரின் நினைவு தினம் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அவரது சிலைக்கு மக்களவை எம்பி வைத்திலிங்கம், அமைச்சர் ராஜவேலு, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் தியாகி அவர்களின் குடும்பத்தினர் என அனைவரும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எம்பி வைத்திலிங்கம் மற்றும் அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் ஊக்கத்தொகை வழங்கினர். நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்பைநாதன் உட்பட அனைத்து கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் சார்பில் பிரான்ஸ் தேசிய தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் நடத்தப்படும் பாரம்பரிய வான வேடிக்கை நிகழ்ச்சி நேற்றிரவு பிரெஞ்சு தூதரகம் அருகில் உள்ள கடற்கரை சாலையில் கோலாகலமாக நடைபெற்றது. இரவு வானத்தை வண்ண வண்ண ஒளிக்கற்றைகள் அலங்கரித்த நிலையில் ஒவ்வொரு வான வேடிக்கையும் பார்வையாளர்களை கைத்தட்ட வைத்து உற்சாகத்தில் ஆழ்த்தியது. நிகழ்ச்சிக்கான புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள், வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் என ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். குடும்பத்தினருடன் வந்திருந்த பலரும் வான வேடிக்கையை கண்டு மகிழ்ந்ததுடன் தங்களது செல்போன்களில் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பதிவு செய்து சமூக வலைதளங்களிலும் பகிர்ந்தனர். வண்ண ஒளியில் மிளர்ந்த கடற்கரை பகுதி திருவிழா கோலத்தை ஒத்த காட்சியளித்தது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வருகையானது தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இங்கு சுற்றுலா வருபவர்கள் பெரும்பாலானோர் ராக் கடற்கரை எனப்படும் காந்தி சிலை அமைந்துள்ள கடற்கரைக்கு அதிக அளவில் வருகின்றனர். இதனால் வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் கடற்கரையில் கூட்டம் அலைமோதும். மேலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரையின் அழகை ரசித்தபடி கடற்கரையில் காலை மற்றும் மாலை நேரங்களில் நடைபயிற்சியும் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் ராக் கடற்கரை சாலையில் அனைத்து வாகனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டு சாலையின் இருபுறமும் மற்றும் இணைப்பு சாலைகளிலும் தடுப்பு கட்டைகள் அமைத்து வாகனங்கள் செல்ல போலீசார் தடை ஏற்படுத்தியுள்ளனர். இதனிடையே கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலாக பரவியது. அதில் கர்நாடகா பதிவெண் கொண்ட வோக்ஸ்வேகன் சிவப்பு நிற கார் ஒன்று கடற்கரை சாலையில் அவசர வேகத்தில் சென்று சாகசத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் போலீசார் அந்த பதிவு எண்ணை கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் பெங்களூருவை சேர்ந்த தனியார் நிறுவன மேலாளரான மோகன்ராஜ் என்பவர் தனது நண்பர்கள் 3 பேருடன் கடந்த சனிக்கிழமை புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். அவர் புதுச்சேரி கடற்கரையை சுற்றி பார்க்க வந்த பொழுது தடை விதிக்கப்பட்டது தெரியாமல் காரினை கடற்கரை சாலையில் அதிவேகமாக இயக்கி சாகசத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் மோகன்ராஜ் செய்த தவறுக்கு வருத்தம் தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும், இல்லையென்றால் தன் மீது போடப்பட்டது போல் தங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும். எனவே போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த வீடியோவை புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் வெளியிட்ட நிலையில் தற்பொழுது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றது. புதுச்சேரி வெள்ளினூர் கூடப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் வாழ்முனி, இறைச்சி வெட்டும் தொழிலாளி. இவருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்து 11ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயது சிறுமியிடம் ஆபாசமாக கருத்துக்களை கூறியும் ஆபாசமான சைகைகளை செய்து வந்துள்ளார். கடந்த 2023 முதல் 2024 வரை இத்தகைய அத்துமீறிய செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் போக்சோ சட்டத்தில் 12வது பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து வாழ்முனியை கைது செய்தனர். இவ்வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை முடிவடைந்து நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கினை நீதிபதி சுமத்தி விசாரித்து குற்றவாளி வாழ்முனிக்கு 3 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 5000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 1 லட்சம் இழப்பீடு வழங்க அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இவ்வழக்கில் அரசு தரப்பில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார்.
புதுச்சேரி அண்ணா நகரை சேர்ந்த ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை இரவு வழக்கம் போல் வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு உள்ளே சென்றிருந்தார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் இருவர் யாருமில்லாத நேரத்தை பயன்படுத்தி மிகவும் சாதுரியமாக வாகனத்தை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. அருகில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளில் இருவரும் எந்தவித பதற்றமும் இல்லாமல் சுற்றுப்புறத்தை நோட்டமிட்டு சில நிமிடங்களிலேயே இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்லும் காட்சி தெளிவாக பதிவாகியுள்ளது. வாகனம் திருடப்பட்டதை அறிந்த உரிமையாளர் உருளின்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதில் பதிவான மர்ம நபர்களின் அடையாளத்தை கண்டறியும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி நகரில் அண்மை காலமாக இருசக்கர வாகனம் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். எனவே இரவு நேரங்களில் வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்துவதுடன் கூடுதல் பாதுகாப்பு பூட்டுகள் பயன்படுத்த வேண்டும் என்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் கருணை இல்லத்தில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பாவனா நகர் ஆனந்தராஜ், செல்வம், வேலு, குமார், பாபு மற்றும் ஜெயந்தி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு மதிய உணவை வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடி வாழ்த்துக்களை பெற்றார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் பாவனா நகர் ஆனந்தராஜ், செல்வம், வேலு, குமார், பாபு மற்றும் ஜெயந்தி ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமிக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பாக கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாளை போற்றும் வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சிவகொழுந்து தலைமையில் உழவர் சந்தை நேதாஜி சிலை அருகில் அன்னாரது உருவப்படத்திற்கு மலர் தூவியும் இனிப்புகள் வழங்கி மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் செய்திருந்தார். அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்களும் கட்சி நிர்வாகிகளும் மகளிர் அமைப்பினரும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகளும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் 12வது குறுக்கு தெருவில் அதிக காலி மனைகள் உள்ளது. இங்கு மழை பெய்தால் தண்ணீர் தேங்கிவிடும். அதனால் ஆங்காங்கே ஆகாய தாமரை செடிகள் நிறைந்து குளம் போல் காட்சியளிக்கும். இந்த நிலையில் இன்று பகுதியில் கறவை மாடு ஒன்று மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த பொழுது ஆகாய தாமரை செடியை சாப்பிடுவதற்காக தண்ணீர் தேங்கியிருந்த மனையில் இறங்கிய பொழுது சேற்றில் சிக்கிக் கொண்டது. தொடர்ந்து மாடு சத்தமிட்டதால் அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சேற்றில் இறங்கி மாட்டின் மீது கயிறை கட்டி சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி பள்ளத்தில் சிக்கிய மாட்டை பத்திரமாக மீட்டனர். பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காந்திராம் நற்பணி இயக்கம் சார்பில் காமராஜ் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திரு உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு காமராஜருக்கு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுத்துப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் பக்தவச்சலம், முருங்கப்பாக்கம் முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கர், அரியங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், காந்திராம் நற்பணி இயக்க நிர்வாகிகள், கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர். புதுச்சேரியில் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பாலாஜி தியேட்டர் அருகிலிருந்து ஒரே மாதிரியான புடவையில் 100 பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு புதுவை சான்றோர் குல தர்ம பரிபாலன சபை தலைவர் சாமிநாதன், கிராமணி மற்றும் தமிழ்நாடு நாடார் பேரவை பொதுச் செயலாளர் சாமி என்கிற கருப்பசாமி ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் பேரவை மற்றும் கிராமணி சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து குயவர்பாளையம் காமராஜர் சிலை மற்றும் காமராஜர் மணி மண்டபத்தில் உள்ள திரு உருவ சிலைக்கும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் ஜீவானந்தபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நாடார் பேரவை அலுவலக வளாகத்தில் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பொதுமக்கள் பங்கேற்றனர்.
புதுவை மாநிலம் அருகே உள்ள ஏம்பலம் கிராமத்தில் தமிழக முன்னாள் முதல்வரும் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது படத்திற்கு பாரதிதாசன் அனைத்து கடை வியாபாரிகள் சங்க செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கினர். இவ்விழாவில் பாரதிதாசன் அனைத்து கடை வியாபாரிகள் சங்க செயலாளர் ஜெயக்குமார் நாடார் மற்றும் சங்க உறுப்பினர்கள் சித்திரவேல், உலகநாதன், சங்கர், முனீஸ்வரன், ஜேசு மரியான், காளிசாமி, சரவணன் உட்பட அனைத்து நாடார் சங்க பேரவையினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து திரளான சங்க நிர்வாகிகள், நாடார் பேரவையினர் கலந்து கொண்டார்கள். பெருந்தலைவர் காமராஜரின் 164வது பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பட்டினம் மார்க்கெட் பகுதியில் காமராஜரின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ஜெயராமன், பாஸ்கர் ஆகியோரின் முன்னிலையிலும் தொகுதி பொதுச் செயலாளர் விஜயகுமார் தலைமையிலும் நடைபெற்றது. தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் பொழுது மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி 50க்கும் மேற்பட்டோர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து தொகுதி பொதுச் செயலாளர் விஜயகுமார் வரவேற்பு அளித்தார். இந்த நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் 164வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொகுதி தலைவர் முருகராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திரு உருவப்படத்திற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் பக்தவச்சலம் மற்றும் முன்னாள் வாரிய தலைவர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டு காமராஜரின் புகழ் போற்றப்பட்டது. மேலும் விழாவில் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகள், கட்சியினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜரின் 164வது பிறந்தநாள் விழா கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் கதிர்வேல் தலைமை தாங்கி கர்ம வீரர் காமராஜரின் கல்விப் பணிகள், சமூக சேவைகள் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அவர் ஆற்றிய பங்களிப்புகளை நினைவு கூர்ந்து சிறப்புரையாற்றினார். மாணவர்கள் கல்வி மற்றும் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் தமிழ்துறை தலைவர் சிவக்குமார், கணக்கியல் துறை தலைவர் முனைவர் ராஜ்மோகன், சுற்றுலாத்துறை தலைவர் தங்கப்பன், கணினி துறை தலைவர் வைத்திலிங்கம், வணிகவியல் துறை தலைவர் பேராசிரியர் செந்தமிழ் ராஜா, தமிழ்துறை பேராசிரியர் ஸ்ரீதர், வரலாற்றுத்துறை பேராசிரியர் பெருமாள், அலுவலர்கள் வீரா, கிருஷ்ணன், தமிழ் சுதன் உள்ளிட்ட பேராசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் என மொத்தம் 9 மருத்துவக் கல்லூரிகளும் 3 பல் மருத்துவக் கல்லூரிகளும் உள்ளன. மேலும் புதுச்சேரியில் சிறிய மற்றும் பெரியது என 100க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள், கிளினிக்குகள் செயல்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகம் உட்பட பிற மாநிலங்களில் இருந்து தினசரி ஆயிரக்கணக்கான சிகிச்சைக்காக புதுச்சேரிக்கு வந்து செல்கின்றனர். இதனால் புதுச்சேரி மினி மருத்துவ கேந்திரமாக மாறியுள்ள நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் மத்திய தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் டெல்லியை தலைமையிடமாக கொண்ட பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் வசித்து வரும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா என்கிற வள்ளியப்பன் என்பவர் பிரபல நிறுவனங்கள் பெயரில் போலி மருந்துகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வந்த தொழிற்சாலைகள், குடோன்களில் சோதனை நடத்தி ரூபாய் 200 கோடி மதிப்புள்ள போலி மருந்துகள், மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்களை பறிமுதல் செய்து இவ்வழக்கில் தொடர்புடைய போலி மருந்து தொழிற்சாலை அதிபர் ராஜா உள்ளிட்ட 26 பேரை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு கடந்த ஆண்டு இறுதியில் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதே வேளையில் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட 26 பேரும் ஜாமீனில் வெளியே வந்தனர். இந்த போலி மருந்து வழக்கில் சிபிஐ விசாரணை துவங்காத நிலையில் புதுச்சேரியில் மீண்டும் ஒரு போலி மருந்து தொழிற்சாலை சிக்கியுள்ளது. ராமேஸ்வரம் மண்டபம் கடல் பகுதியில் இலங்கைக்கு கடத்த முயன்ற பெருமளவிலான போலி மாத்திரைகளை கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்தனர். இந்த மாத்திரைகள் இமாச்சல பிரதேசத்தில் இயங்கி வரும் பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்டது என தெரியவந்தது. இதுகுறித்து அந்த நிறுவனத்தின் சென்னை அதிகாரி ராஜ்குமார் கொடுத்த புகாரின் பேரில் புதுவை மேட்டுப்பாளையம் போலீசார்
மற்றும் மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் குருமாம்பேட் பகுதியில் உள்ள மெடினாக் ஹெல்த் கேர் தொழிற்சாலைகள் இன்று அதிகாலை வரை சோதனை நடத்தி அங்கு பதுக்கப்பட்டிருந்த ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள போலி வலி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் நரம்பு பிரச்சினைக்கு பெருமளவில் பயன்படுத்தப்படும் பிரிகாபிலைன் 150 உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மருந்துகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் பிரபல நிறுவனத்தில் பெயரில் போலியாக 20க்கும் மேற்பட்ட மருந்துகளை தயாரித்து நாடு முழுவதும் இடைத்தரகர்கள் மூலம் விற்பனை செய்தது தெரியவந்தது. மேலும் போலி மருந்து தொழிற்சாலை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரகசியமாக நடத்தி வந்த உரிமையாளர் பிரபாகரன் என்பவரை போலீசார் கைது செய்து போலி மருந்து தொழிற்சாலைக்கு சீல் வைத்தனர். புதுச்சேரியில் அடுத்தடுத்து போலி மருந்து தொழிற்சாலை சிக்கி வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியதோடு புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள மருந்து தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யாமல் மெத்தனமாக செயல்படுவதுதான் காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரி மாநிலம் அரியூர்பேட் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 47ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா மற்றும் தமிழக அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் பிறந்தநாளை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விழாவில் திருமணை தொகுதி எம்எல்ஏ சரவணன்குமார், முன்னாள் எம்எல்ஏக்கள் சுவாமிநாதன், பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் 500 பேருக்கு வேட்டி, சேலை, துண்டுகள் மற்றும் 200 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழுவினர், விழாக்குழு உறுப்பினர்கள், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.